சுப்பிரமணி ரெடியா? ரெடி சார். சொல்லுங்க, இந்த பாலில் என்ன கலக்குறாங்க? இந்த பாலில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக மெலமைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். மெலமைன்னா? மெலமைன் ஒரு கெமிக்கல். 1 லிட்டர் பாலை 4 லிட்டர் ஆக்கிறதுக்காக அதில் தண்ணியை கலக்கிறப்போ அந்த பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் அளவு குறையும். எஸ், இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நிறைய கலப்படங்கள் அப்படின்றது நம்ம பண்றாங்க. அப்ப எந்தெந்த பொருளை என்னென்ன கலப்படங்கள் பண்றாங்க அப்படின்றத பார்த்தலாம். பால் என்ன கேட்டீங்கன்னா, பால்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சேர்க்கிறாங்க. அதனால பால் என்ன பண்ண கேட்டீங்கன்னா கெட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பச்சை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்ன கேட்டா பச்சை கலராவே தெரியறதுக்காக என்ன பண்றாங்க கேட்டா லெட் கலந்த நிறமூட்டி, அந்த நிறமூட்டி என்ன கேட்டா காய்கறி மேல தெளிக்கிறாங்க. அதனால காய்கறி அப்படின்றது பச்சை கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் பேரிக்காய் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சதுனால அது மேல ஒரு மெழுகு பூசுறாங்க. அந்த மெழுகு செல்லாக் மெழுகு இல்லைன்னா கார்னோபா மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகு பூசுறாங்க. அது மட்டும் மிளகு வாங்குற பாத்தீங்களா, மிளகுல என்ன கேட்டா அதிகமா பப்பாளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை கலப்படம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மிளகாய் தூள் அப்படின்றத நம்ம அதிகமா வாங்குவோம். அந்த மிளகாய் தூள் என்ன கேட்டீங்கன்னா செங்கல் தூள் அப்படின்றத மிக்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சள் தூள்ல என்ன பண்றாங்க கேட்டா காரிய குரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட் குரோமேட்டையும் அதுல சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாழைப்பழம், மாம்பழம் அதெல்லாம் சீக்கிரமா பழுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க கேட்டா கால்சியம் கார்பைடுன்னு சொல்லக்கூடிய CaCO3 சொல்லக்கூடிய சுண்ணாம்பு பொருளை வச்சு என்ன கேட்டா சீக்கிரமா பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க கேட்டா உணவு கலப்படம் பண்ணி நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இது நம்ம TNPSC கடைசியா கேட்ட கொஸ்டின் அப்படின்றது கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா உங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து ADA 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.